Hey guys, welcome back to our channel Jo. Hey, இப்படி Jo and Jos. ஸோ அதுவே மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாச்சு. போன வருஷம் இதே மாதிரியே இந்த டைமில் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்துட்டு என்னோடய 11th ரிசல்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு May 8. இன்றைக்கி என்னோடய 12th ரிசல்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு டைம் வந்து இன்னும் 10-15 மினிட்ஸில் வந்துட்டு ரிசல்ட் வந்துடும். 9:15 ஆச்சு. நாங்கள் நேரமாக இருந்துச்சு குளிச்சு நாங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். இன்னொரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நாங்கள் போய் பார்க்கலாம். இது 11th இதே மாதிரி தான் இருந்துச்சு, 10th இதே மாதிரி இருந்துச்சு, இப்போ 12th இதே மாதிரி தான் இருக்கேன். ஆனால் அதை விட கொஞ்சம் பயமாக இருக்குது. 12th அதனால் ஆனால் வெளியில் காட்டிக்க முடியல. ஸோ எங்களுக்கு முழிக்க முடியல, என் கண்ணை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த vlog கண்டினியூ பண்ணி பாருங்கள். மினிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி அதை காமினி கூட இன்னுமா வரல. 9:30 ஆயிடுச்சு, இன்னும் வரல. குடு 9:30 ஆயிடுச்சு, இன்னும் வரல. பண்ணிட்டேன். 9:30 தான்மா. லேப்டாப்ல வந்துச்சு 9:30. 31 ஆயிடுச்சு, வரலையே. ஆமா அதுக்கு நீ இவ்வளோ லோக்கல் டைம் தான் கரெக்டாக தான் இருக்கு. ஐயோ வந்துருச்சு. 329 தானே? ஆமா சீக்கிரம். ஐயோ எனக்கு பயமா இருக்கே. ஐயோ போடு கொடுக்கலாமா? குடு 529 ஜிஎஸ்ல சென்டம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய 12th மார்க்கு. ஸோ சிஎஸில் வந்துட்டு சென்டம், தமிழில் 97, இங்கிலீஷில் 84, ஃபிசிக்ஸில் 78, கெமிஸ்ட்ரி 86, அப்புறம் மேத்தமேட்டிக்ஸில் வந்துட்டு 84. டோட்டல் வந்துட்டு 529. ஆக்சுவலாக இந்த மார்க் வந்துட்டு நல்ல மார்க்கான்னு எனக்கு தெரியல, எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது இந்த மார்க்கில். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல. ஏன்னா ஃபிசிக்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும்னு நான் நினச்சேன், பட் ஆனால் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஒரு 540க்கு மேலே வாங்கியிருந்தால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருப்பேன். ஸோ ஜஸ்ட் பரவாயில்ல, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம கடவுள் எனக்கு இது கொடுத்துருக்கிறத நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதனால் ஃபிசிக்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் மட்டும் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து எனக்கு காலேஜ் அட்மிஷன் போகிறது அது எல்லாமே இந்த வீடியோஸில் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இனி வரக்கூடிய விளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த விளாக், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். அன்டில் தென், பை ஃப்ரம் ஜோஸ். பாய்.